அப்பானா அப்பா தான். எல்லா வேலைக்கும் நடுவிலும் நல்லா ஊர் சுற்றி காட்டுறீங்க. என்னப்பா உன்னை நேராக தொட்டு பார்த்து பேசக்கூட முடியலையே. ஏதோ ரேடியோ பெட்டியில் நியூஸ் கேட்குற மாதிரி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்னப்பா பண்ணுறது, நான் வர்றப்ப நீங்கள் தூங்கிடுறீங்க. வேலைக்கு போய் தானே ஆகணும். அப்பா அப்பா ஜன்னல் வழியா குருவி சத்தம் கேக்குதுப்பா. எங்கப்பா காணோம்? எனக்கு சத்தம் கேட்டுச்சுப்பா. எப்படிப்பா காலையில் இவ்வளோ நேரம் தூங்குறீங்க? ஹாரன் சத்தம் காதை பொழக்குது. வெயில் வேற 6 மணிக்கே. டக்குன்னு முழிப்பு வந்துடணுமே. காக்கா குருவி சத்தம் கேட்டு சந்தோஷமா எந்திரிக்கவாப்பா. ஆண் சத்தம் தானே, விடுப்பா. யாரோட பென்சில் பா இது? தெரியலப்பா, நம்ம பைக்குள்ள வந்துச்சு. மற்றவங்க பொருளை நம்ம கொண்டு வரக்கூடாதுப்பா. நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே நாமளே உழைச்சு சம்பாதிக்கணும். எனக்கு கண்ணு தெரியாதுல்லப்பா. இது ஒரு குறையா சொல்லக்கூடாதுப்பா. ஒழுக்கமா நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கிறவங்க இருந்தாதான் ஒரு ஊர் நல்ல ஊராக உருவாகும். அப்போதான் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸாக இருக்கும். ஒழுக்கமான பையன் தானே ரவியும்? அப்பா, எனக்கு இந்த வாட்டி ப்ரமோஷன் வந்துடும். அதுக்குள்ளையா? இப்பதானே வேலையில சேர்ந்த? என் சீனியர் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு நான் போட்டு கொடுத்தேன். வேலை செய்கிறவனை யோசிக்காமல் கூட தூக்கிட்டாங்க. கேட்டால் வெல்கம் டு கார்ப்பரேட் பாலிடிக்ஸுங்கிறாங்க. எவன் எக்கேடு கேட்டால் நம்மளுக்கு என்ன? ரவி பையன் மேனேஜர் ஆகிட்டான்னு வெளியே போய் பெருமையாக சொல்லிக்கோங்கப்பா. தர்மம் நியாயம் எல்லாத்தையும் கொண்டுட்டு தமிழ்நாடோட தலைநகரம்ன்றதுல என்ன பெருமை? எனக்கு இப்படி ஒரு பையனா? என்ன மாதிரி குறை ஒன்றும் அவனுக்கு இல்லையே. உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, பையனுக்கு ப்ரமோஷன் வருதுன்னு சந்தோஷப்படுங்க. காலம் மாறிடுச்சு. சே, காலம் மாறி போகல. ஒழுக்கமா நேர்மையா உழைக்கிற மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் தான்.